புடலங்காயை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா? ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த புடலங்காயை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தோல் சீவிட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மேல் தோலை அப்படியே சீவி விட்டுக்கலாம். நான் பீலர் வச்சு சீவுறேன். புடலங்காயில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையுமே சீவியாச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதி, நுனி பகுதி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோல்லாம் நீங்கள் வீட்டில் செடி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விதைகளை இந்த மாதிரி ஸ்பூன் காம்பு வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே சுத்தமாக வந்துடும். பாருங்கள், சுத்தமாக இது உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம். புடலங்காயை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை கிரேட்டரில் துருவ போகிறோம். இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸில் துருவிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் ஒரு புடலங்காயை சுத்தம் பண்ணி இப்போ துருவுறேன். அடுத்ததாக இன்னொரு புடலங்காயும் இதே மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா அப்படியே துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு துருவுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் பொடியாக நறுக்கி போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு எடுக்கலாம். ஆனால் அது துருவின பதத்துக்கு நமக்கு கிடைக்காது. துருவி செய்கிறது தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது பீசஸ்லாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் துருவி எடுத்துக்கலாம். நான் துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் எடுத்த 2 புடலங்காயுமே தோல் சீவி துருவி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் பேன் வச்சுருக்கேங்க. சமையல் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு பரட்டிடுங்க. கடுகு பொரிஞ்சு சீரகமும் பொரிஞ்சு வரட்டும். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு 4 பூண்டு பல்லை நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு இனுக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் பூண்டு பற்களும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கியாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்குதுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம துருவி வச்ச இந்த புடலங்காய் இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த புடலங்காயில் இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே வற்றி நல்லா உதிரியாக வரும். இப்போ காய்க்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூனில் கொஞ்சம் குறைவாக நான் சேர்க்குறேன். அதாவது ஒரு 4 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நான் 1/4 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஏன்னா புடலங்காய் ரொம்ப உப்பு தாங்காது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள். உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், நீர் காய்ங்கிறதுனால. ஒரு கை அளவுக்கு பாருங்கள் சேர்த்துட்டு அப்படியே தெளித்து விட்டுடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். மிதமான தீயில் வச்சு மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். புடலங்காய் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஈரம், அதாவது நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வற்றி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஈரமும் நல்லா வற்றி இருக்குது. இப்போ நல்லா உதிரியாக இருக்குது. இது அப்படியே ஒரு பக்கமாக ஓரம் கட்டிக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காக நான் 2 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஏன்னா 1/2 கிலோ புடலங்காய் எடுத்தோம் நம்ம, அதனால் 2 முட்டை ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அப்படி பரவலாக விட்டுக்கோங்க. முட்டைக்கு தேவையான உப்பு, அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்க்குறேன். 2 முட்டை எடுத்துருக்கனால 2 பிஞ்சு போதும். புடலங்காய்க்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த காயோடு சேர்த்து அப்படியே நம்ம கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலந்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. புடலங்காய் வேணான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் கொஞ்சம் சாதம் போட்டு பரட்டி கொடுத்தா போதும்,
அப்படியே சாப்பிட்ருவாங்க. இதை நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும். இல்லை லஞ்ச் பாக்ஸ் கட்டுறீங்களா, அப்படி செய்யும் பொழுது கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு அதில் சாதம் போட்டு பரட்டி லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு பொடி நாம் தயார் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலைக்கு பதில் நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சீரகம். நம்ம காரத்துக்காக இது வரைக்கும் எதுவும் சேர்க்கலை. முட்டையில் மட்டும்தான் மிளகுத்தூள் சேர்த்தோம். அதனால் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதோட காம்பை கிள்ளி எடுத்துகிட்டு இதை நாம் 2-3 பிச்சு போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி, லேசான ஒரு குருணை இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. மிளகா நல்லா அரைப்படணும். புடலங்காய் முட்டையோடு சேர்த்து கலந்துட்டு 2 நிமிஷம் மூடி போட்டோங்க. இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். முட்டையோடு சேர்ந்து வேகிறதுக்காக தான் போட்டோம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இன்னும் பாருங்கள். இப்போ இதில் இந்த பொடியை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். அரைச்ச மொத்த பொடியுமே நான் சேர்த்துட்டேங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அரைச்ச பொடியும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அருமையான புடலங்காய் முட்டை பொடி மாஸ் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் பொரியல்னு வச்சுக்கலாம், பொடி மாஸ்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் உங்கள் பேரை வச்சுக்கலாங்க. இதில் நம்ம சாதம் போட்டு கலரி சாப்பிடும் பொழுது முட்டை சாதம் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அதாவது நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுவோம் பாருங்களேன், அந்த மாதிரி. நீங்கள் இன்னும் பாஸ்மதி அரிசி வடித்து போட்டு கலர்னிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதை நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரி இதுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காய் சாப்பிட குழந்தைங்க கூட திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காயும் முட்டையும் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான அருமையான ரெசிபி நாம் தயார் பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. புடலங்காய் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த முட்டையோடு சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட் இன்னும் அருமையாக இருந்தது. முட்டையில் சேர்த்த மிளகுத்தூளோட ஃப்ளேவர் நல்லாவே தெரிஞ்சுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம புடலங்காயில் சேர்த்த அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம அரைச்சி போட்ட பொடி இன்னும் கேட்கவே வேணாம். அதுக்கு நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.